ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெப வேலையின் 3ஆம் நாள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிற காரியம் கிருபை, கிரேஸ். ஆண்டவர் இந்த கிருபையை பற்றி இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 3:23 பாருங்க. காலைதோறும் புதியவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது, உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் காலையில எழுந்த உடனே அறிக்கை செய்ய வேண்டிய முதல் வசனம், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலை தோறும் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? புதியவைகளா இருக்கிறது. சங்கீதத்துல 42ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பகற்காலத்தில் என்ன செய்கிறாரா? தமது கிருபையை கட்டளையிடுகிறார். தமது கிருபையை என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை பாருங்களேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும், தம்புருவினாலும், தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், காலையிலே உமது கிருபையையும், நல்ல கவனிங்க, காலையிலே உமது கிருபையையும், இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் காலை வேளையில அவருடைய கிருபையை பொழிகிறார். முதல்ல கிருபைனா என்ன? கிருபைன்னு சொல்றோமே, அப்படி கிருபைனா என்ன? ஒரு அருமையான பரிசுத்தவான், அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். எப்பொழுதும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை, கிருபை, கிருபை. இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பார். அருமையானவர்களே, வேத வாக்கியம் என்ன சொல்லுது? இப்படி காலையிலே கர்த்தர் தமது கிருபையை பொழிகிறார் என்றால் அந்த கிருபையின் அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரேஸ்? கிருபைனா என்ன? ஒரு தகுதியே இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய இரக்கம், அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அவர் காட்டுகிற இரக்கத்துக்கு பேரும் கருணைக்கு பேரும் தான் என்னது? கிருபை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கிருபையை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதிகாலையில எழும்பியே ஆகும். சங்கீதத்துல 5வது சங்கீதத்துல 3வது வசனம் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நான் திரும்ப திரும்ப சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் காலையில எழும்புங்க. காலையில எழும்புங்க. இந்த ஒரு தியாகத்தை பண்ணுங்க. 3 மணிக்கு எழும்ப முடியலன்னா 4 மணிக்கு எழும்புங்க. 4 மணிக்கு எழும்ப முடியலன்னா 5 மணிக்காவது எழும்புங்க. 5 மணிக்கு மேல படுத்திருக்காதீங்க. அல்லேலூயா. காலையிலே என்னுடைய சத்தம், நம்முடைய சத்தங்கள் பரலோகத்தை சென்றடைகிற நேரம் இந்த காலை நேரம். காலையிலே என்னுடைய சத்தத்தை என்ன பண்ணுவீங்க? காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். இதை அனுபவிச்சு வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். காலையில எழுப்பிட்டீங்கன்னா நீங்களும் கர்த்தரும் தான், எந்த தொல்லையும் இருக்காது. ஏன் பறவைகள் அதிகாலையில ஆண்டவரை பார்த்து கூப்பிடுது, அதிகாலையில சத்தத்தை எழுப்புது? பிரியமானவர்களே, காலையில என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து நான் எடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் அந்த அதிகாலையில கர்த்தர் என் கூட பேசுறது தான். முதல் நாள் பேசின உள்ளத்தில் உண்மைன்னு கர்த்தர் பேசினார். நேற்று தினத்தில் என்ன பேசினார்? காண்கிற தேவன். இது எல்லாமே நீங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போது ஒரு வார்த்தையோட எந்திரிக்கணும். நீங்களும் கர்த்தரும் வார்த்தையோட பேசிட்டு இருக்கணும். இன்றைக்கு இந்த கிருபை நல்ல கவனிங்க. வேதாகமம் சொல்லுது, தேவ கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்கும்னா அது இந்த காலை நேரம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். சவால் விட்டு சொல்றேன், எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்த அந்த காலை நேரத்துல, இந்த புதுக்கோட்டையில எல்லாம் நான் இப்படி எழுந்து ஜெபிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கோ என்னை விரட்டி அடிச்சிருப்பாங்க. பயங்கரமான ஊரு நம்ம ஊரு. இதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எவ்வளவு அன்பு செய்யறாங்களோ, எவ்வளவு நேசிக்கிறாங்களோ, எவ்வளவு ஹாஸ்பிட்டாலிட்டி உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கறாங்களோ, அந்த அளவுக்கு உங்களை பதம் பார்த்துருவாங்க. அல்லேலூயா. ஆமா, இது நான் கிட்டத்தட்ட 37 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நான் அடிக்கடி சொல்வேன், பைபிள் எடுத்துதான் மனிதர்களையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, மனிதர்கள்லாம் இப்படி இருப்பாங்களா? ஆச்சரியமா இருந்தது. சரி, பைபிள்ல முத இந்த கிருபைங்கிற வார்த்தை புறப்பட்ட இடம் நோவாவுக்கு தான். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த இடத்துல இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு அத்தனை பரிசுத்தவான்களும் கிருபையை தாங்க பெற்றுக்கிட்டாங்க. நான் சொல்றத கவனிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அத்தனை பரிசுத்தவான்களும் இந்த கிருபையை தான் பெற்றுக்கிட்டாங்க. இந்த கிருபை ஒண்ணு இருந்துச்சுன்னா போதும், மன வலிமை வந்துடும், மன தைரியம் வந்துடும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு அசாதாரணமான வலிமை நமக்குள்ள இருக்கும். எதை குறிச்சு நம்ம பயப்பட மாட்டோம். கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லைன்னு ஆழமான ஒரு தெய்வீக நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. The Noah found grace in the eyes of the Lord. தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. முத இந்த பூமியில கப்பலை செஞ்சவர் அவர்தான். ஆனா அப்ப அதுக்கு கப்பல்னு பேர் இல்ல, பேழைன்னு பேர். அல்லேலூயா. அந்த பேழையை உருவாக்க திட்டம் கொடுத்தவர் கர்த்தர். அந்த பேழையை உருவாக்க கிருபை கொடுத்தவர் கர்த்தர். அந்த பேழையை உருவாக்கிக்கிட்டே பிரசங்கம் பண்ற. எல்லாரும் கேட்கிறாங்க, ஐயா என்ன பண்றீங்க?
நான் ஒரு பேழையை உண்டாக்கி இருக்கிறேன், கர்த்தர் என்னை இப்படி உருவாக்க சொல்லி இருக்கிறார். ஏன் அவர் இந்த பூமியை அழிக்க போறார்? அல்லேலூயா. ஆனா யாரும் நோவாவுடைய வார்த்தை என்ன செய்யல, கேட்கவே இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாம இன்னைக்கு இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ, ஆமா என்னத்த பெரிய இது, அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறைவு கிடையாது. கொஞ்சமும் குறைவு இல்லாம இன்னைக்கு வார்த்தையை அவமதிக்கிறவங்க அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. நான் நிறைய விஷயங்கள் பேசுறேன், எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆதியாகமம் 18:3 பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். அருமையான வார்த்தை. ஆண்டவரே, உங்க கண்கள்ல எனக்கு என்ன கிடைக்கணும்? கிருபை கிடைக்கணும். அப்படி கிருபை கிடைச்சிச்சுன்னா என்னை விட்டு நீங்க என்ன பண்ணிராதீங்க, போயிராதீங்க, போயிராதீங்க, என்னை விட்டு கடந்து போயிராதீங்க. இப்படிலாம் அவர் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் நிற்கும் போது 18:18 கர்த்தர் பேசுறாரு, செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க, யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் தயவு செய்து என்னை விட்டு என்ன பண்ணிராதீங்க, போயிராதீங்கன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கர்த்தர் சொல்வாரு, நான் செய்ய போறதை உன்கிட்ட மறைக்க மாட்டேன்னு சொல்வார். ஹல்லேலூயா. நான் செய்ய போகிறத உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் பேசுவார். இந்த ஞானம், இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். நம்ம நாளுக்கு நாள் வளரணும். நாளுக்கு நாள் இந்த 100 நாட்கள் 100 செய்தி, சாயந்தரம் காலையில் 100 செய்தி, கிட்டத்தட்ட 200 செய்தி. இந்த 200 செய்தி உங்க வாழ்க்கையை வளமாக்கணும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. என் கூடவே இருங்க ஆண்டவரே. இது ஒரு சாதாரண ஜெபம். கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? நான் செய்யறத உனக்கு என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. 3வது ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் லோத்து. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆமென். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. அங்கே எதிரே இருக்கிற மலைக்கு நீ என்ன பண்ண, ஓடி போன்னு யார் சொன்னா? கர்த்தருடைய தூதர்கள் சொன்னாங்க இல்லையா? கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா நீங்க மலையில ஏற முடியுமா ஏற முடியாதாங்கிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா இந்த லோத்து என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரே, என் பிராணன் பாதுகாத்தீங்களே, உங்க கிருபையை பெருசா விளங்க பண்ணீங்களே, அந்த மலைக்கு ஓடி போக என்னால தீங்கு என்ன பண்ணும், நான் என்ன ஆயிருவேன். இது இங்கதான் தெய்வ திட்டம் மாறுது. கிருபை கிடைச்சிச்சு. கொஞ்சம் கவனிங்க. அந்த கிருபைய லோத்து என்ன பண்ணிட்டான், தவறா பயன்படுத்திக்கிட்டான். அவன் நீதிமான் தான், இருதயத்துல வாதிக்கப்பட்டவன் தான். சோதோமனுடைய நிலைமையை நினைச்சு வாதிக்கப்பட்டது. ஆனா ஒரு தவறான சந்ததி உருவாவதற்கு யார் காரணமா இருந்தா? லோத்து காரணமா இருந்தா. அம்மா, கிருபையை எதுக்கு வாங்குறீங்க? தப்பு தப்பா பயன்படுத்துறதுக்கா? நம்ம வாங்கிக்கிற கிருபை நமக்கு ஒரு நல்ல தலைமுறையை எழுப்பணும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல இன்னொரு முக்கியமான காரியம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம்
27வது வசனத்துல பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரி வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றான். என்னையா பெண் பார்த்துட்டு வான்னு சொல்லி என் எஜமான் என்னை அனுப்பின உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு சின்ன ஜெபம் பண்றார் எலேசர். ஆண்டவருடைய சன்னிதானத்துல நின்று ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு என்ன பண்ணல, இந்த ஜெபத்தை பண்றாரு. பிரயாணம் போகுது, அருமையா போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். நேர கொண்டு போய் எஜமான் ஆபிரகாமினுடைய சகோதரர் வீட்டிலேயே கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டார். இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் உங்களுக்கு. யார் யாரெல்லாம் அந்த கிருபையை பத்திக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். எந்த சந்து பொந்துக்குள்ளையும் விட்டு உங்களை தவிக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. பிரதர், எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படல பிரதர், நான் மட்டும்தான் பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆலயத்துக்கு வர்றேன். இப்ப மாப்பிள்ளை பார்க்கறது ரொம்ப குதிரை கொம்பா இருக்கு பிரதர். எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம சாதிக்காரனா தான் இருக்கணுங்கிறாங்க. நான் என்ன பிரதர் பண்றது? உதவி செய்யுங்க பிரதர். பிரதராலேயும் உதவி செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா உங்க மேல ஒரு கிருபையை வைக்கிறாரு பாருங்க, அதுதான் இந்த 3வது நாள். உங்க மேல ஒரு கிருபையை வச்சு சொல்வாரு, உன்னை நான் நேர்வழியா நடத்த போறேன், நீ கவலைப்படாத, உனக்கு ஏற்ற இடத்துல கொண்டு போய் உன்னை நான் நிறுத்துவேன். எத்தனை எதிர்ப்பாளர்கள் இருந்தாலும் ஒட்டச்சி எறிவேன். உன் தேவனாகிய கர்த்தர் நான் பெரியவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? பாருங்க, ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் வெளிப்பட்டார்? நோவாவுக்கு வெளிப்பட்டார், ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார், லோத்துக்கு வெளிப்பட்டார், எலேசருக்கு வெளிப்பட்டார். இப்படி பைபிள் முழுக்க சொல்லிட்டே போலாம். ஆனா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாருங்க, யோசேப்புக்கு எப்படி வெளிப்படுறார்? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோசேப்போடு இருந்து அவன் மேல் என்ன வைத்து? கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? கிருபை மட்டும் நம்ம மேல இருந்துச்சுன்னா ஜெயில் கேட்ல கூட, ஜெயிலுக்குள்ள கூட நமக்கு தேவ தயவு கிடைக்கும். அல்லேலூயா. எங்க போனாலும் இந்த கிருபை வேணுங்க, எங்க இருந்தாலும் இந்த கிருபை வேணும். இந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ளணும். வாயை திறந்தாலே நீங்க கிருபை கிருபை கிருபை, எனக்கு கிருபை தாங்க தேவனே, அந்த கிருபையை விளங்க பண்ணுங்க தேவனே. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீர் மீட்டு கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை எப்படிதான் நீங்க அழைத்து வந்தீங்க? கிருபையினாலதான் அழைத்து வந்தீங்க. இந்த கிருபைய மறந்துடாதீங்க. எப்போதும் இந்த கிருபையை பத்தி கொள்ளுங்க. அந்த கிருபை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதே யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும். கண்களில் உனக்கு என்ன கிடைத்தது என்று தேவரே சொன்னதுண்டே. கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல மோசே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. ஆண்டவரே, என்ன போக சொன்னீங்க, என் கூட யார அனுப்புவேன்னு நீங்க சொல்லல,
ஆனாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என் கண்களில் உனக்கு என்ன கிடைத்தது? எங்க போனாலும் இந்த கிருபையோட போனேன். எப்படி பிரதர் கிருபையோட போறதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது? காலையில எழும்பினாதான் தெரியும். காலையில எழும்பி ஜெபித்தாதான் நீங்க கிருபையோட போறீங்களா அல்லது வெறுமையோட போறீங்களான்னு தெரியும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், ஜெபிக்காம வீட்டை விட்டு புறப்படாதீங்க, ஜெபம் இல்லாம வீட்டை விட்டு வெளியில வராதீங்க. அந்த ஜெபம்தான் கிருபை, அந்த ஜெபத்துலதான் கர்த்தர் வெளிப்படுவா. அல்லேலூயா. அந்த 33:13 பாருங்க. 33:13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், எல்லாரும் கவனிங்க, நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். ஆண்டவரே, உண்மையாகவே உங்க கிருபை என் மேல இருந்துச்சுன்னா எனக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பிரதர், இந்த கிருபை எப்படி பிரதர் பெற்றுக்கொள்றது? போய் தேவ சமூகத்துல முழங்கால நின்று சங்கீதம் 34:6 இருக்கிற வசனத்தை திரும்ப 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 சொல்லுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க, இன்னொரு வசனத்தையும் சொல்லுங்க. எப்படி சங்கீதம் 34:6 அப்படி மனப்பாடமா யாத்திரையாமம் 34:6, யாத்திரையாமம் 34:6 பாருங்க. முன்பாக கடந்து போகிற போது, லிசன், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும், எப்படிங்க? கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். நம்ம ஆண்டவரை பத்தி யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கர்த்தர். அவர் கிராஸ் பண்றாரு, மோசே பார்த்துட்டாரு, அவர் சொல்றாரு அவர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த காரியத்தை நீங்க மறந்துடவே கூடாது. கிருபையை பெற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு நீங்க காலையில நான் சொன்ன நேரத்துல தேவ சமூகத்துல தாழ விழுந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எக்கச்சக்கமான கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அதனாலதான் ஆசாரியர்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. எப்படி? ஆராதனை முடிஞ்ச உடனே ஜனங்களை எல்லாரையும் பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அதே வார்த்தை தான், ப்ரொடெக்ட். உங்களை பிளஸ் பண்ணி ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ள கடவர். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். இரண்டாவது, இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது உங்க முகமெல்லாம் பிரகாசிக்கணுமா? எவ்வளவு ஆசை ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். மூணாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. பிரகாசிக்க பண்றது வேற, பிரசன்னமாக்குறது வேற. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது the presence of God. இது எப்படின்னா தேவ சமூகம் உங்க கூட வர்றதை நீங்க அனுபவிக்கலாம். உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர்.
இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்துட்டோம். ஒரு 7 முக்கியமான காரியம். இந்த ஆலயத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அவருடைய கிருபை இல்லாம நீங்க இங்க வரவே முடியாது. அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு தான் உங்களை இங்க கொண்டாந்து என்ன பண்ணிருக்கு, உட்கார வச்சிருக்கு. அதுக்கு ஆதாரமா நான் வசனம் தர்றேன். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இந்த ஆலயத்துக்கு எவ்வளவு பேர் வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியல, வர முடியல. இதை 48ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை பாருங்க. 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதல்ல நான் ஆலயத்துக்குள்ள வந்ததே கிருபை. இப்ப ஆலயத்துல நடுவுல உட்கார்ந்துகிட்டு நான் எதை சிந்திச்சிட்டு இருக்கிறேன்? ஒரே ஒரு விஷயம் நீங்க நல்ல மனதுல வச்சுக்கோங்க. காலையில உங்க செல்ஃப் பிரேயர்ல கிருபையை பெற்றுக்கிறீங்க. ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போது அளவற்ற கிருபையோடு நீங்க வெளியில போறீங்க. அல்லேலூயா. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன நடக்க போகுது பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல பாருங்க. திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவரே, என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, திரும்பி பாருங்க. திரும்பும் கர்த்தாவே, திரும்பும் என் ஆத்துமாவை என்ன செய்யும், விடுவியும், அது கிருபை நிமித்தம் என்ன பண்ணுங்க. இந்த காரியம் வரும்போது நம்ம மனத்திரையில என்ன ஓடுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆன காரியம் அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர்ல படிக்கிறோமா? அப்ப தேவனுடைய ஈவு எப்படி? இந்த வசனத்தை படிப்போமா? 2ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. உங்க வலது கையை உங்க தலைமையில வச்சு, ஆண்டவரே, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்ப இது பாருங்களேன், இத்தனை கோடி 142 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல உங்களை மட்டும் கர்த்தர் நேசித்து உங்க தலைமையில அந்த ஈவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். யோசிச்சு பாருங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 20 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் அவர் பார்வைக்கு ஸ்பெஷல். உங்க மேல அந்த கிருபையை வச்சு ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. முதல் காரியம், ஆலயத்துல கிருபைய, ஆலயத்துக்கு வர்றதே கிருபை, ஆலயத்துல கிருபையை சிந்திக்கிறோம். 2வது, உமது கிருபையினால எங்களை என்ன பண்ணியிருக்கிறீங்க, ரட்சித்து இருக்கிறீங்க. 3வது, ரொம்ப அருமையான காரியம், சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்க. உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்முடைய அதிசயமான கிருபை. அல்லேலூயா. உங்க மேல கிருபை இருந்தா அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்களே வாயை திறந்து சொல்லுங்க, என் மேல கிருபை இருந்தா என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. தேவனிடத்துல நெருங்கி பழகி இந்த கிருபையை பயன்படுத்துங்க. இந்த கிருபையை அதிசயங்களுக்கு பயன்படுத்துங்க. இந்த கிருபையை அற்புதங்களுக்கு பயன்படுத்துங்க. நீங்க விசுவசித்தபடியே நடக்கும். அல்லேலூயா. 4வது காரியம், சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18வது வசனத்துல
தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். எல்லாரும் கவனிங்க. முதலாவது நான் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதே கிருபை. அந்த ஆலயத்தின் நடுவில் எனக்கு ஒரு கிருபையை சிந்திக்கிற ஒரு கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது கிருபையினால என்ன பண்ணியிருக்கிறார்? ரட்சித்து இருக்கிறார். மூணாவது இந்த கிருபையை கொண்டு அதிசயங்களை என்ன பண்றார்? செய்கிறார். நாலாவது இந்த கிருபை தாங்க. நான் என்னையவே உதாரணம் கொடுக்கிறேன், வேற யாரும் வேண்டாம். என்னையவே உதாரணம் கொடுக்கிறேன். எத்தனை விபத்து திருமணத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு விபத்து. அதுக்கு முன்னாடி ஒரு விபத்து கிடையாது. எல்லாமே ஊழியத்துல நடந்ததுதான். நம்பவே மாட்டீங்க. அற்புதா காலேஜ் வாசல்ல அவ்வளோ பெரிய குழி இருந்திருக்கு, தெரியல. மழை பெஞ்சு ஃபுல்லா தண்ணி. நான் ரோடு நினைச்சுக்கிட்டு வர்றேன். நேற்றுக்கு தான் ஒரு மனுஷன் ராத்திரில என்ன பண்ணிருக்கலாம், அதுக்குள்ள விட்டு கை கால் எலும்பெல்லாம் உடைஞ்சு பெரியாஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதே இடத்துல நான் வர்றேன். குழியில விட்டா குழின்னு எனக்கு தெரியாது, பைக்கு தனியா பறந்துருச்சு. எய்தாப்புல யாராவது வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? என் கண்ணு முன்னாடி பைக்கு பறந்துச்சு. நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், உயிர் பழைச்சேன். ஹெல்மெட் இருந்துச்சு. அப்படியே தலைகீழா உருண்டு விழுந்தேன். பக்கத்துல ஒரு திட்டு இருந்துச்சு. ஒரு விவசாயி வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். இந்த விவசாயி உடியாந்து அவர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்த அந்த சட்டியில தண்ணி எடுத்துட்டு வந்து என் முகத்தை கழுவி, ரத்தத்தெல்லாம் கழுவி அப்படியே எஸ்விஎஸ் பஸ்ல ஏத்துன. பயங்கர கூட்டம், அதனால ஏற முடியல. அப்ப அந்த ஐயா சொன்னாரு, என்னங்கய்யா அவங்களை எப்படிங்கய்யா அனுப்புறது? அந்த நேரத்துல நான் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணினேன். பாருங்க, ஏசப்பா எனக்குன்னு ஏதாவது ஒரு வண்டியை அனுப்புவார், நான் போயிடுறேன், நீங்க வேலை செய்யுங்கய்யா. ஆண்டவர் கிருபையினால கை கால் எலும்போ எதுவுமே கிடையாகல. ஒன்னே ஒண்ணு நடந்தது. இந்த இடது காலினுடைய தசை அப்படியே நஞ்சு, அந்த சைடு பிளட் எல்லாம் போய் கிளாட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நான் சிரமப்படுறேன். இப்ப இவ்வளவு நேரம் நிக்கிறேன்ல, இறங்கும் போது உயிரே போயிடும். அந்த பிளட் கிளாட்டிங் எடுக்க கிழிக்கிறேன்னு சொன்னாரு, காலை கிழிக்க விடல. அதனால இன்னைக்கு வரைக்குமே அது கஷ்டம்தான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விபத்துகள். ஆமென். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். இந்த உயிர் பழிச்சதெல்லாம் கால ஜபம் தான். இந்த கால ஜபம் மட்டும் இல்லைன்னா, அந்த கிருபையை மட்டும் பெறலனா உயிரோட இருக்கவே வாய்ப்பில்லை. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்வோம். ஐந்தாவது முக்கியமான காரியம், சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் என்ன ஊற்ற போகிறேன்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஆண்டவர் ஐந்தாவதாக நம்ம மேல என்ன செய்ய போறாரா? The spirit of grace. அல்லேலூயா. கிருபையின் ஆவியையே ஊற்றுகிறார். தயவு செய்து நல்ல கவனிங்க. இதேதான் ஏசாயா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் உங்க மேல என் கிருபையின் ஆவியையும் என் விண்ணப்பத்தின் ஆவியையும், the spirit of grace, the spirit of supplication. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல என்ன பண்ண போறார் தெரியுமா? ஒரு ஜெப ஆவி. இந்த ஜெப ஆவி இருந்தாலே கிருபையின் ஆவி உங்களை மூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆறாவது குறிப்பு, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிச்சீங்கன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க. யாரை பார்த்து சொல்றான்? தூதன் மரியாதை. கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆதி ஆகமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கிருபை மட்டும்தான் வேலை செய்யுது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இங்க பாருங்க, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களையும் இந்த கிருபை தான் தாங்குது. உங்களுக்கு இன்னொரு காரியம் நான் சொன்ன ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த 1:30 பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். சரி, 6 காரியம் பார்த்துட்டோம். 7வது காரியம் இயேசு கிறிஸ்து. லூக்கா 2:52 பாருங்க. லூக்கா 2:52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஏசாமிக்கு என்னதான் தேவைப்பட்டுச்சு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சிஸ்டர், இன்னைக்கு நான் ஒரு பெரிய ரகசியத்தை உடைச்சிருக்கிறேன். நீங்க இந்த விளையாட்ட நினைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன காரியமானாலும் கிருபை மட்டும்தான் தேவை. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த உலகத்துல எதையும் வாங்குறதுக்கு நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும், ஆவிக்குரிய எல்லா மேன்மையும் பெற்றுக்கொள்ள கிருபை தான் தேவை. அதனாலதான் அதுக்கு பேர் கிருபை வரங்கள். வரங்கள் செயல்படணும்னா இந்த கிருபை வேணும். வரங்கள் செயல்படுறதுனா கூட நமக்குள்ள என்ன வேணும்? கிருபை வேணும். கிருபை வேணும். சில பேரை நான் பார்க்கிறேன், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு பெரிய சாட்சியா கர்த்தர் வச்சிருக்கிறேன். சாகணும்னு நினைச்சு சாக போய் ஒரு முறை கூட சாகாம இருந்த பரிசுத்தவான்களை நம்ம நைட் பிரேயர்ல பயன்படுத்தி இருக்கிறேன். திருநெல்வேலியில இருந்து ஒரு தேவ மனுஷன், தேவதாசன், எத்தனையோ முறை போய் ஒயர்ல கை வச்சு கையை வைக்க போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிரும். என்ன மாதிரி கிருபை பாருங்க. அப்படிலாம் உயிர் படைச்ச மனிதர்கள் சாகணும்ட்டு நல்லா குடிச்சிட்டு கண்ண பின்னு ரோட்ல காரை ஓட்டி இருக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆனிச்சு, சாகல. ஒரு மனிதனை மாத்திரம் கத்த தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். நீங்களும் நானும் அந்த பட்டியல்ல தான் இருக்கிறோம். அவருடைய கிருபைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆலயத்துக்குள்ள வர முடியும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அவருடைய கிருபைக்கு சொந்தக்காரர்கள் தான் எங்க வர முடியும்? அப்ப இன்னைக்கு ஒரு அசாதாரணமான தைரியம் வரும். அவருடைய கிருபையினால என் குடும்பம் ரட்சிக்கப்படும். அவருடைய கிருபையினால என் குடும்ப கஷ்டங்கள் மாறும். அவருடைய கிருபையினால என் குடும்ப உறவுகளை தட்டி எழுப்புவார். அவருடைய கிருபையினால என்னுடைய திருமண காரியங்கள் நடக்கும். அவருடைய கிருபையினால எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவருடைய கிருபையினால எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். எல்லாத்துக்கும் ரூட் அதுதான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ரூட் என்ன? எதுதான்? கிருபைதான். 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 ஆண்டவரே, என் மகனுக்கு நல்ல ஒரு பொண்ணு பார்க்கணுமே, நல்ல ஒரு மகள் வரணுமே, வந்துட்டா எனக்கு ஒரு பெரிய பாரம் நீங்கிருமே. அழகா அவங்க 2 பேர் கையிலையும் சபையை ஒப்பு கொடுத்துட்டு கீழே உட்கார்ந்து நான் ரசிப்பேனே. அப்படிலாம் நான் புலம்பி எங்க போய் பொண்ணு பார்க்கறது வழி தெரியல. அப்ப காதுல ஒரு சத்தம், அருமையான சத்தம். நீ எதிர்பார்க்கிறத விட, நீ ஏங்குகிறத விட, நீ வேண்டிக் கொள்ளுகிறத விட அதிகமா கிரியை செய்கிற தேவன். அதுதான் இந்த கிருபை. நீங்க அதே மாதிரி சொல்லுங்க, நான் நினைக்கிறத விட, நான் வேண்டிக் கொள்ளுகிறத விட, நான் எதிர்பார்க்கிறத விட அதிகமாய்
கிரியை செய்கிற தேவன். என்னென்ன தடையெல்லாம் வீட்டில் இருந்துச்சோ கிருபையை அனுப்புங்க. எதை அனுப்புங்க? கிருபையை அனுப்புங்க. ஆமென். நிறைய வசனங்கள் காட்டலாம், நேரம் இல்லை. நான் ஆபிரகாமுக்கு கிருபையையும் யாக்கோப்புக்கு சத்தியத்தையும் அனுப்புகிறேங்கிறார். இது எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் இப்ப தோண்டி மூளையை கசக்கிறாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணவே இல்லை. வசனத்தை படிச்சுட்டு கடந்து வந்துட்டேன். முடிஞ்சா வீட்டில் போய் தேடுங்க. ஆபிரகாமுக்கு கிருபையையும் யாக்கோபுக்கு சத்தியத்தையும் அனுப்புங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுவரைக்கும் பார்த்ததுல ஏசாமி ஊழியமும் கிருபைதான். இப்ப கிருபை இல்லாம, அதனாலதான் எல்லா பரிசுத்தவான்களும் பாடுறாங்க, உங்க கிருபை இல்லாம வாழ. நல்ல பாட்டு இல்ல? உங்க கிருபை இல்லாம எங்களால என்ன பண்ண முடியாது. நாங்க நிற்பதும் நடப்பதும் எல்லாமே கிருபை. ஆலயத்துக்கு வந்ததே கிருபை, உயிரோடு இருக்கிறதே கிருபை. நீங்க இந்த கிருபையை சொல்லும் போதெல்லாம் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லி சொல்லி பாருங்க. நான் சீக்கிரம் முடிக்க போறேன். அருமையான வசனம், எல்லாரும் கவனிங்க. இப்ப நான் உங்களை எல்லாம் எப்படி பார்க்கிறேன்னா, இப்ப நீங்க கேட்ட செய்தியினால கொடங்கொடமா உங்க மேல கிருபையை கொட்டி இருக்கிறார். எப்படி கொட்டி இருக்கிறாரு? இந்த கிருபைய நஷ்டமாக்கிடக்கூடாது. இந்த கிருபை என்ன பண்ணிடக்கூடாது? யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. யோனாவின் புஸ்தகம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எல்லாரும் படிங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வார்த்தையை போடுங்க. மெய்யான சத்தியத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறார்கள். ஆனால் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். அப்ப நீங்க ஆலயத்துக்கும் வந்துட்டு விக்கிரகத்தையும் வழிபட்டீங்கன்னா, ஆலயத்துக்கும் வந்துட்டு பிசாசனுடைய பந்தியிலும் கலந்துகிட்டா, ஆலயத்துக்கும் வந்துட்டு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எதை போக்கடிக்கிறீங்க? கிருபையை போக்கடிக்கிறீங்க. அல்லேலூயா. தயவு செய்து நல்ல கவனிங்க. இந்த கிருபையை மட்டும் இழக்காம அந்த கிருபையை பெருக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க வாயை திறந்தாலே கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். லூக்காவுல 4ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏசாமி வாயிலிருந்து என்ன வந்துச்சு பாருங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன் சிஸ்டர், படிக்காத உங்களை படித்தவர்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி உங்க மேல இருக்கிற கிருபைய அவங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சு காப்பார். அல்லேலூயா. இவர்கள் கல்லாதவர்களா இருந்தும் என்ன மாதிரி பேசுறாங்க. அல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பரிசைன்னு ஆலயத்துக்கு வர்றான், ஆயக்காரன்னு ஆலயத்துக்கு வர்றான். பரிசைய பெருமையா ஜெபிக்கிறான். ஆயக்காரன் எடுத்த உடனே பாவியாகிய என்மேல். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துல முட்டிக்கால் போட்ட உடனே, ஏசப்பா என் மேல கிருபை ஆயிரும், உங்க கிருபைய மேல ஊத்துங்க, உங்க கிருபைய எனக்குள்ள தாங்க. எவ்வளவோ சாட்சிகள் நான் சொல்லலாம். இந்த கிருபைக்கு அவ்வளவு அவ்வளவு அன்பு ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற. அல்லேலூயா. அவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருந்ததுனால இந்த கிருபை, இந்த கிருபை. ஆமென். உங்களுக்கு ஆரம்பமும் கிருபைதான். ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சோம், ஆரம்பமும் கிருபைதான், முடிவும் கிருபைதான். வெளிப்படுத்தல்
22, 21 படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22, 21. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கரெக்டா சொல்லிட்டீங்க. எதிர்பார்த்தேன் ஆமென்னு சொல்லுவீங்களான்னு. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எழுந்து நிப்பீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் எந்த லெட்டர் பவுல் எழுதினாலும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பக்கத்துல பார்த்து ஒருத்தர் வாழ்த்துங்க. கிருபை உங்க மேல இருப்பதாக. யோவான்ல ஒரு வசனம் இருக்கு, அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை. எல்லாரும் எழுமுங்க, நீங்களே வாய் திறந்து சொல்லி பாருங்க. அவருடைய பரிபூரணத்தினால என்ன வரப்போகுது நமக்கு? கிருபையின் மேல். இந்த மாலை கூட்டங்கள்ல ஃபுல்லா இப்படி சுவிசேஷ வார்த்தைகளாதான் பேசுவேன். ஏன்னா நான் கண்ட தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் நீ இப்படியே பேசிக்கிட்டு போ, ஆலயத்தை நிரப்பிடுவேன். ஆலயம் நிரம்பிடும் பாருங்க. இந்த சுவிசேஷத்தை கேட்க எங்கெங்கெந்தெல்லாம் வரப்போறாங்க. அந்த சுவிசேஷத்தை வெறுமையா கேட்கறது இல்ல, அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்.